ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு வாழைப்பூ வச்சு ஒரு பகோடா செய்யலாமா? எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. வாழைப்பூ க்ளீன் பண்ணதை தண்ணி, மஞ்சத்தூள், உப்பு போட்டு அலசி எடுத்துக்கலாம். லைட்டாக ஊற வச்சு அலசி எடுத்துக்கிட்டோன்னா அந்த துவர்ப்பு தெரியாத இருக்கும். பகோடாவுக்கு தேவையான பொருட்கள்: பெரிய வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன், கருவேப்பிலை, மல்லி, பச்சை மிளகாய். வாழைப்பூ க்ளீன் பண்ணதை சேர்த்துக்கலாம். அது கூட கட் பண்ணி வச்ச வெங்காயம், கருவேப்பிலை, மல்லி, பச்சை மிளகாய் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். 2 கரண்டி கடல மாவு எடுத்துருக்கேன். தேவையான அளவு உப்பு, 1 கரண்டி அரிசி மாவு, மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன், காரத்தூள் 1/2 ஸ்பூன், இஞ்சி பூண்டு 1 ஸ்பூன், பெருஞ்சீரகம் 1 ஸ்பூன் நான் போட்டிருக்கேன். எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். தண்ணி தெளிக்காமல் முதல்ல பிசைஞ்சிக்கலாம். தண்ணி தேவைப்பட்டால் லைட்டாக தெளித்து பிசைஞ்சிக்கலாம். கடாயில் எண்ணெய் ஊற்றி காய வச்சுக்கலாம். காஞ்சிச்சு எண்ணெய். இப்போ நம்ம பிசைஞ்சு வச்ச பகோடா மிக்ஸை சேர்த்துக்கலாம். நல்லா வேகட்டும்னு 2 பக்கமும் திருப்பி போட்டு வேக விட்டுக்கலாம். 2 பக்கமும் நல்லா மறுமறுன்னு வெந்துட்டு பிறகு எடுத்துடலாம். பகோடா ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வாழைப்பூ வாங்கினீங்கன்னா இந்தமாரி ஒரு வாட்டி பகோடா செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.